நீங்கள் நேற்று கனிமொழி சொல்லி கொடுத்தாங்கிறதுனால நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ் பல்கலைக்கழகம் 2வது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை. நீங்கள் தமிழுக்காக ஒன்றுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா தட் இஸ் டிஎம்கே. ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பற்றி பேசவே ரைட்டு இல்லை. 60 வருஷம் நாட்டை ஆண்டு அழித்தது காங்கிரஸ் தானே. இந்த 10 வருஷமாக தானே பிஜேபி. 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கா இந்த அரசாங்கம்? இது புதிய கல்விக் கொள்கை இல்லை. டெர்மினாலஜியே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இட்ஸ் நாட் நியூ எஜுகேஷன் பாலிசி. தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு பள்ளிகளில் அமல்படுத்த தொடங்கியாச்சா? இது எல்லா மாநிலங்களிலும் தொடங்கியிருக்கு. நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் நேற்று கனிமொழி சொல்லி கொடுத்தாங்கிறதுனால நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். கேந்திரிய வித்யாலயாங்கிறது என்ன? கேந்திரிய வித்யாலயா எதுக்காக வந்தது? இவங்க உடனே தமிழ்நாட்டில் மொத்தம் 48 கேந்திரிய வித்யாலயா தான் இருக்குது. எங்கே இருக்குது? இப்போ காரைக்குடியில் கேந்திரிய வித்யாலயா இருக்குது. ஏன்? சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்க அவங்க குழந்தைகளுக்காக. அதில் அவங்க 10% ஒரு கிளாஸுக்கு 40 பேர் தான். அதில் 4 பேர் மட்டும் ஜென்ரல் பப்ளிக்லேருந்து சீட்டு கூலிக்க போட்டு எடுப்பாங்க. என் பேத்தி அதில் தான் படிக்கிறான். ஏன்னா என்னால் 1.5 லட்சம் கட்ட முடியாது. 1500 ரூபா தான் ஃபீஸ். சேம் ஸ்டாண்டர்ட். கேந்திரிய வித்யாலயில் படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸ் 1500 ரூபா தான். அவங்க சீட்டு போட்டு எடுப்பாங்க. அது யாருக்கு? ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். நாளைக்கு சிஎஸ்ஐஆரில் இருக்கிறவரை சிஎல்ஆர்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இருங்க, அதனால அதில் தான் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் கேந்திர தமிழ் ஆசிரியர் நியமிக்க வேண்டாம், அது பிரச்சனை இல்லை. வெளி மாநில தாக்கல் படிக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் பள்ளிகளில் நியமிக்கப்பட்டுட்டாங்க. தமிழ் ஆசிரியர்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் குஜராத்தில் ஆரம்ப பள்ளியில் குஜராத்தி கம்பல்சரி, அப்புறம் குஜராத்தி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் என்ன வேணால் எடுத்துக்கலாம். மக்கள் ஹிந்தி எடுத்துக்கிறான்னா ஹிந்தி. ஒரிசாவில், ஆந்திராவில், கேரளாவில் எல்லா இடத்துலையும் அதுதான். அதனால் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் தகவல் ஊடகத்தில் இருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு பிரதமருடைய தொகுதி வாரணாசியில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. 100 லாங்குவேஜஸில் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ண மத்திய சர்க்கார் செஞ்சுருக்கு. நான் சொல்கிறேன், 58 வருஷம் தண்டத்துக்கு திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. தமிழ் பல்கலைக்கழகம் 2வது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இவர் உடனே அது ஒரு கேள்வி கேட்டாங்க. சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி? சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்கல. There are 18 Sanskrit universities but only 1 Tamil university. அதனால் அதுலேயும் இந்த 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கே, அது பிஜேபி ஆட்சியில் ஆரம்பிக்கலை. 17 were started before 2014. பிஜேபி வந்துட்டு 10 வருஷத்தில் 1 தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் அதிகமாக ஆரம்பித்ததே பி. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கச்ச, அதில் முரசொலி மாறன் மந்திரியாக இருக்கச்ச, அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் மந்திரியாக இருக்கச்ச. ஆகவே நாட்டில் தேவை வைத்து கொடுக்கப்படுது. 18 யூனிவர்சிட்டிஸ்க்கு அலோகேட் பண்ணுறதையும் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு பண்ணுறதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதனால் இதை நாம் புரிஞ்சுக்கணும். 2 மொழி படிக்கும்போது இடைநிற்றல் அதிகமாக இருக்குங்கிற போராட்டம் இருக்குது. அதில் பெரிய அந்த போராடி ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை வரவைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 3 மொழி எடுத்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இடைநிற்றல் இல்லாமல் அப்படி மாணவர்கள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சிருக்கா? 3 மொழி படித்த ஒரு சமூகம் முன்னுக்கு போயிருக்கு அப்படின்னு ஏதாவது உதாரணத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த நாட்டிலே 60 வருஷம் நாட்டை ஆண்டு அழித்தது காங்கிரஸ் தானே. இந்த 10 வருஷமாக தானே பிஜேபி. இந்த 10 வருஷத்தில் முன்னேற்றம் விசிபிளாக எல்லா செக்டார்லேயும் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன். பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு இருக்கை. எதுக்கு பாரதியார் இருக்கை? டு டீச் தமிழ், டு டூ ரிசர்ச் இன் தமிழ். அதே மாதிரியாக அங்கே பெனாரஸ் டிஸ்ட்ரிக்டில் பல பள்ளிக்கூடத்தில் 3வது லாங்குவேஜாக தமிழுக்கு. இப்போ எல்லாரும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் குவாலிஃபைட் தமிழ் டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸே இல்லை. எல்லா மாநிலங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இங்கே ஏன் தடுக்கணும்? இங்கே நீங்கள் நடத்துகிறீங்க. என்னோட கேள்வியே ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பற்றி பேசவே ரைட்டு
இல்லை. எப்போ ரைட்டு வரும்? சன்ஷைன் ஸ்கூல் மாண்டிசோரி சமச்சீர் கல்வியாக மாற்றினா. அதர்வைஸ் யூ ஆர் அ கல்பிரிட்டுங்கிறேன் நான். இது இல்லை, நான் அது பண்ணால் உங்களுக்கு தரவு வர வச்சு கொடுக்குறேன் நான். என்ன, ஏன்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கி பிரதமர் போகிற இடமெல்லாம் தமிழுக்கு பெருமைப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? தேர் ஆர் 18 சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ். ஏன் தமிழ் யூனிவர்சிட்டி 2வது கூட கொண்டு வரல? அதுவுமே திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டார். இந்த திமுகவுக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ அதில் என்னவாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நோ. தமிழுக்காக ஒன்றுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா தட் இஸ் டிஎம்கே. ஏன்னா உங்களுக்கு மொழி வெறுப்பு மாத்திரம்தான் உங்கள் மூலதனம். என்ன ஹிந்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்லை, மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒருத்தர் வீட்டிலையாவது கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்கா டிஎம்கே? டெல்மி. டிஎம்கே டிஎன்ஏலே கிடையாது சார். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், திரு வைகோ அவர்கள் திமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்டவொன்னே 8 பேர் செத்து போனாங்கள்ல. திருப்பியும் ஸ்டாலின் நான் உயிரோடு இருக்கிறவரை அவரை காப்பாற்றுவேன் சீஃப் மினிஸ்டரான்னு பேசுகிறீங்களே, அந்த 8 பேர் தியாகம் என்னாச்சு? உங்கள் டிஎன்ஏ துரோக டிஎன்ஏ. நீங்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு ஏன் கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல? ஏன் டெப்டி சிஎம் கொடுக்கலாமே? டெப்டி சிஎம் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் தமிழ் பற்றுங்கிறதே பகல் வேஷம். தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அவுட்ஃபிட் இஸ் டிஎம்கே. அதனால் பண்ணலை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இது நீங்கள் அது புது கொஸ்டின் இல்லை. திமுக ஏன் செய்யலை? மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஏன் கொடுக்கல? ஆண்டுதோறும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் என்ன பேச்சு சார்? நேத்திக்கு ஜெகத் ரட்சகன் அவர்கள் என்ன ஒரு கேவலமான பேச்சு. 66 கோடி பேர் மகா கும்ப மேளா வந்தாங்க, நானும் போனேன். அவர் சொல்கிறார் நான் போகல. என்ன, நானும் போனேன். ஆனால் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர், அதனால் அவரை அனுமதிக்கலைன்னு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எவ்வளோ பெரிய புழுகு மூட்டை. திரவிடியன் ஸ்டாக்னாலே ஈவேரா ஃபாலோவர்னாலே புழுகு மூட்டை தான். யோக்கியமானவன் ஒத்தம் கூட இல்லையே. நேற்று பேசியிருக்கார் சார், ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, எவ்வளோ உடனே அதையும் சொல்கிறார், அங்கே ஒரு பெரியார் இருந்தால் இந்த அம்மா போயிருக்க முடியும்னு. எவ்வளோ ஃப்ராட்ஸ், சீட்ஸ். அதான் திரவிடியன் ஸ்டாக். சரி, ஒரு விஷயம், 1 கோடி கையெழுத்தே இல்லைனாலும் வர்ற கவர்மெண்ட்டு பிஜேபி பார்ட்டிசிபேட்டிங் கவர்மெண்ட்டு தான், அது கொண்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சமச்சீர் கல்வி கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு எல்லாத்தையும் சமச்சீர் கல்வி கொண்டு வர முடியுமா? ஏன்னா இப்போ அரசு பிள்ளைங்க சார் ஒரே மாதிரி சிலபஸ் தான் சொல்லிட்டா பிள்ளைங்க எல்லாமே இப்போ தனியார் பள்ளி தான் இருக்கிறாங்க. ஆர்குமெண்ட்டே இல்லை சார், ஒரே சிலபஸ் தான் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட்டு. சாத்தியம் சார், சாத்தியம். வி வில் டூ இட். எங்கள் கவர்மெண்ட் வரும் 26. திஸ் கவர்மெண்ட் வில் கோ அவே, இட் வில் பி ட்ரிவன் அவுட். அப்போ நாங்கள் கொண்டு வருவோம். இதை நாங்கள் ஓட்டு கேட்குறதையே எல்லாருக்கும் சம கல்விக்கு, பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னே கேட்போம். இதை ஒரு எலெக்ஷன் பிரச்சனையாக வச்சு பிஜேபி போட்டியிடும். இது அலையன்ஸ்லாம் இப்போ ஏன் சார் கவலை பண்ணோம்? சரி, அலையன்ஸுங்கிறது என்ன சார்? இட்ஸ் ஒன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் ஐடியாலஜிக்கலி எல்லாருக்கும் ஒரே இது இருந்தால் தான் அலையன்ஸ் வராங்க இல்லை. ஏன்னா இப்போ இந்த கல்விக் கொள்கை இங்கே யார் அவர் செல்வ பெருந்தொகையை அவர்கிட்ட இருக்குது பெருந்தொகை, அவர் சொல்கிறதும் ராகுல் காந்தி சொல்கிறதும் ஒன்றா இருக்கா? ஜித்னா ஆபாதி உத்னா ஹக்கு. எத்தனை பாப்புலேஷன் அத்தனை உரிமை. இந்த டீலிமிட்டேஷனில் ராகுல் காந்தியினுடைய ஃபிலாசபியை திமுக ஏற்றுக்குதா? சொல்லுங்கள். அதனால் இட் இஸ் ஒன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது எலெக்ஷன் நெருங்க ஃபைனலாக
நீங்கள் எதுக்கு கட்சி வி நீட் நாட் டேக் தி நேம் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன பாரதிய ஜனதா கட்சி 98 ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்தோம், 99 டிஎம்கேயோட இருந்தோம். அதனால் எப்பொழுதுமே அன்றைக்கி எலெக்ஷனில் நம்ம அஜெண்டா முக்கியத்துவம் எதுக்கு. இப்போ ஒன்று வர வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கைண்ட்லி டோன்ட் ரீட் பிட்வீன் லைன்ஸு. என்ன இந்த அரசாங்கம் தொடர்வது என்பது அடுத்த தலைமுறைக்கு கேடு. தமிழ்நாடு பூரா இன்றைக்கி போதை போதை போதை. மேதுக ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இன்னி வரைக்கும் எந்த மந்திரியும் பதில் சொல்லலை, முதலமைச்சர் சொல்லலை. நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கா இந்த அரசாங்கம்? அது எல்லாமே சென்ட்ரல் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் எவ்வளவு தவறான பாதையில் போய்கொண்டிருக்கு சார். இன்றைக்கி இந்த க்ரானிக் ட்ரங்கர்ட்ஸ் தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை நீங்கள் நினச்சி பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வராது. 1.2 crores அவங்களால டெய்லி ஒரு கட்டிங் போடாமல் இருக்க மாட்டாங்க. அதில் 76 லட்சம் பேர் அவங்க மருத்துவ இது பெற வேண்டியிருக்கு. அதுக்கான செலவு 62,000 கோடி தேவை. ஆனால் இந்த சாராய பணம் எவ்வளோ வருது அரசாங்கத்துக்கு? 51,000. ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற ஒரு நாளும் தமிழ் சமுதாயத்திற்கு, இளைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கேடு. அதனால் இப்போ நம்ம அஜெண்டா கம் வாட் மே திஸ் கவர்மெண்ட் ஷுட் பி த்ரோன் அவுட் அப்படின்னு முடிவெடுத்தால் அது வேறு. அதனால் அந்த நேரத்தில் என்ன வருது பார்த்து. செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் மற்ற உறவினர்கள் மீது சோதனை நடந்தது. இப்போவா நல்லது சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு இல்லை யாருங்க அதெல்லாம் அது இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தே ஆர் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இண்டிபெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். இன்னி வரை நடந்ததுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கி நடந்தாலும் இனிமேல் நடந்தாலும் அதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் கட்சி அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. 101 தடவை சொல்லட்டுமேங்க. லூஸா சார்? உங்களை யார் சொல்லாதேன்னு சொன்னது? நான் தீபாவளிக்கு கூட திமுகவில் யாரும் சொல்லக்கூடாது, சொல்லாதேங்கிறேன். நான் அவமானம் எங்களுக்கு. சொல்லாத ஒரு நாத்திய கட்சி எதுக்கு சொல்லணும்? அதனால் இப்போ ஒரு 100 தடவை சொல்லு, 101. நான் என்ன சொல்கிறேன், பேம்பரிங்குக்கு ஒரு லிமிட் இருக்குது. முஸ்லீம் எண்ணிக்கை இன்னும் 1 கூட போதா? நீங்கள் 101 தடவை சொன்னால் உங்களுக்கு வர்ற ஓட்டு ஒன்றும் கூட போகிறது இல்லை. அப்புறம் என்னத்துக்கு? அதாவது உதயநிதி இப்போ எந்த அளவுக்கு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க வேண்டியிருக்கு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடாத, சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னது அப்படின்னு கோர்ட்டில் கேட்கு. அதனால் நீ 100 தரம் சொல், 101 தரம் சொல். ஒய் ஷுட் ஐ பாதர்? ஓகே, தேங்க்யூ. மக்காசோளத்துக்கு இது அதாவது 1 நயா பைசா விவசாயிக்கு அப்போ இது கிடையாது, ஃப்ரீ கரண்ட்டு. அப்போ யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறைக்கணும்னு போராடின விவசாயியை, டசன் கணக்கிலான விவசாயியை கொன்று குவித்த திமுக அரசு, கருணாநிதி இருக்குச்ச, அப்படி தான் செய்வாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாய பொருளுக்கு வரி போடுறதுங்கிறது மோஸ்ட் ரிட்ராகேட் மூவ். புதிய வரிகள் இந்தியாவுக்கு வரி விலக்கு கிடையாது. சரி, அதை பற்றி நான் ஏன் கவலை பண்ணேன் சார்? ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அமெரிக்காவுக்கு தூதரகம் இருக்குது. நம்ம பேச போகிறோம். நமக்கு நல்லதோ அதை கேட்க போகிறோம். அப்போ ஊஷட் ஐ பாதர், அது அவங்க டொமைன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.